ஜிஎஸ்டி வரி சிக்கலை தீர்க்க கோரி முறையிட்டால் கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை அவமதிப்பதா? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம். தனது கோடீஸ்வர நண்பர்கள் சட்டத்தை வளைக்க சொன்னாலும் மாற்ற சொன்னாலும் சிவப்பு கம்பளம் விரிக்கிறார் மோடி. ஆனால் ஒரே மாதிரியான வரிப்பகிர்வை கோரும் சிறு குறு வியாபாரிகள் இந்த ஆட்சியில் அவமானத்திற்கு உள்ளாவதுதான் மிச்சம் என்றும் ராகுல் காந்தி ஆவேசம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சந்தித்து பேசியது போன்று வீடியோ வெளியான விவகாரம் பாஜகவினரின் செயலுக்காக மன்னிப்பு கோருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிவு. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக சிபிஐ தொடர்ந்த வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன். 10 லட்சம் ரூபாய் பிணைத் தொகை அடிப்படையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களின் விவரங்களை நேரடியாக சென்று ஆய்வு செய்ய வேண்டும். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாணவர்களின் எண்ணிக்கை குறித்து போலி கணக்கு காட்டிய நிலையில் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. சென்னையில் ஒரே நாளில் 960 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 54,600 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது RGBSI நிறுவனம். ஓசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிபோனிக்ஸ் நிறுவனத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்காவில் இருந்து சென்னை புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாகமாக வழியனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுக அரசு தடுக்க தவறிவிட்டதாக குற்றஞ்சாட்டி சென்னையில் வரும் 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிப்பு. ஜிஎஸ்டி வரி சிக்கல் குறித்து பேசிய கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்ட விவகாரம். மத்திய அரசும் அதன் அமைச்சர்களும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி காட்டம். தமிழ் நடிகைகள் அனைவரும் பாலியல் தொழிலாளி என்பது போல வரம்பின்றி பேசுவதா? சமூக வலைதளத்தில் பேட்டியளித்த டாக்டர் காந்தராஜ் மீது நடவடிக்கை கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை ரோஹிணி புகார். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விழுப்புரம் மாவட்டம் வெள்ளம்புதூரில் பெண் கவுன்சிலரை தாக்க முயன்ற ஊராட்சி மன்ற தலைவர். ஊராட்சி முறைகேடுகள் தொடர்பாக புகார் அளித்த ஆத்திரத்தில் செருப்பால் அடிக்க பாய்ந்ததாக தகவல். புதுச்சேரியில் இடத்தை ஆக்கிரமித்து வாழ்வாதாரத்தை பறிக்க முயல்வதாக பாண்டி மெரினா கடற்கரை நிர்வாகம் மீது புகார். வம்பா கீரப்பாளையம் மீனவ கிராம மக்கள் சாலை மறியல். புதுச்சேரியில் சாலை மறியல் போராட்டத்தின் போது பைக்கில் வந்து மோதியதாக கூறி ஆத்திரம். வீராம்பட்டினம் மீனவ கிராம இளைஞர்களை ஓட ஓட விரட்டி அடித்த வம்பாக்கிரப்பாளையம் மீனவர்களால் பரபரப்பு. தேனி மாவட்டம் சின்னமனூரில் உழவர் சந்தை அருகே இருந்த முனீஸ்வரன் கோவில் மற்றும் அரச மரம் அகற்றம். நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்ததாக கூறி நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. கோவை AJK கல்லூரியில் களை கட்டிய ஓணம் கொண்டாட்டம்.
ஹெலிகாப்டரில் மகாபலியை அழைத்து ஆட்டம் பாட்டத்துடன் குதூகலம். மேட்டூர் அணையில் இருந்து காவிரியில் திறக்கப்படும் உபரி நீர். கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 22,072 கன அடியாக அதிகரிப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் குறித்து அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கு. சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவு நேரில் ஆஜர். பாம்பு கடித்த நபரை சிகிச்சைக்காக அழைத்து வந்தபோது மருத்துவர் இல்லாததால் உயிரிழந்ததாக புகார். அறந்தாங்கி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் சாலை மறியல். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் கடும் போக்குவரத்து நெரிசல். இரவு பெய்த கனமழையை அடைத்து அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ராஜஸ்தானில் இந்திய அமெரிக்க ராணுவ வீரர்கள் கூட்டு பயிற்சி. கிரிக்கெட், வாலிபால் விளையாடியும் உற்சாகம். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் அருகே பார்வதி ஆற்று வெள்ளத்தால் மறுகரைக்கு திரும்ப முடியாமல் தவித்த மக்கள். ராணுவ வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். பண்டிகை காலங்களில் கடைகளில் இனிப்புகளின் தரம் குறித்து திடீர் ரெய்டு நடத்த வேண்டும். அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய உணவு தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் கடிதம். டெல்லியில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீரில் தத்தளிப்பு. சாலைகள் முழுவதும் நீர் தேங்கி காட்சியளிப்பதால் வாகனங்கள் மெதுவாக சென்றன. உத்தரகண்ட் மாநிலம் சமோலியில் கடும் நிலச்சரிவு. பத்ரிநாத் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. பாராலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்து 3வது ஆண்டாக பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய மாரியப்பன் தங்கவேலு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு.